கள்ளச்சாராயத்தை குடிச்சு கொத்து கொத்தா சாகுறான், புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுக செஞ்சுதான், திமுக செஞ்சிச்சு, மயிர் செஞ்சிச்சுன்னு என்னையா பேசுற? என்ன உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசுறியா? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சாதம் வைக்கிற அடுப்புல வெந்துருது, கீழே அடி பிடிக்குதா பிடிக்கலையா? சாதம் அடி பிடிக்கும்ல, அது மாதிரி அடி பிடிக்குது, அவ்வளவுதான். நறுக்கரிசி பட்டு போகும் சில நேரங்கள்ல. கருப்பட்டி இருக்குது, அது நல்ல சுத்தமான கருப்பட்டி தான், அதுக்குள்ள கூட ஏதாவது கல்லோ மண்ணோ இருக்குது இல்ல, அது மாதிரி தான். ஒரு அரசு நடத்தும் போது 1000 குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ இது போதை இருக்கதான் செய்யும், தப்பு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? போதையை ஒழிக்கிறதுக்கு இனிமே எந்த கொம்பனாலும் இயலாது. திமுக பண்ணது வேணும்னு தான் பண்ணிட்டு திமுக உங்க வேலையை சொல்றீங்க. அப்படிதான் நடக்கும், திமுக அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்ல. திமுக அப்படித்தான் பண்ணுன்னு சொல்லல, அப்படிதான் சொல்றீங்க. அந்த இது இருக்கும், சில பிரச்சனை அப்படிதான். நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. மதுவை இனி எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க இயலாது. என்ன காரணம்னா, பணியாளர்கள் ஒரு பக்கம், ரெண்டாவது இன்றைக்கு நம்ம இந்த மதுக்கடைகள் இருக்கும் போதே இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை குடிச்சு கொத்து கொத்தா சாகுறான், புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுக செஞ்சுதான், திமுக செஞ்சிச்சு, மயிர் செஞ்சிச்சுன்னு என்னையா பேசுற? என்ன உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசுறியா? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது.